இன்னைக்கு முகூர்த்தம் கல்யாண முகூர்த்தம். காலைல முகூர்த்தத்துக்கு டிஃபன் பண்ணிட்டுருக்குறோம் இப்ப. அதுக்கு வந்து இப்ப டிஃபன் சாம்பார் வைக்க போறோம். அது நம்ம முறையில அத கல்யாண சாம்பார்ன்னு சொல்லுவாங்க சென்னையில. அந்த முறைய இப்ப சாம்பார் வைக்க சொல்றோம் பார்த்துக்கங்க. முதல்ல ஒரு 4 கிலோ துவரம் பருப்பும், 2 கிலோ சிறு பருப்பும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டுக்குறோங்க. இப்போ ஊறிய இப்ப கழுவி இப்ப இதில போட போறோம். இப்ப இதில என்ன தண்ணி ஏத்திருக்கிறோம். பருப்பு ஏத்திருக்கிறோம். 40 லிட்டர் தண்ணி. அதில் வந்து 4 கிலோ துவரம் பருப்பு, 2 கிலோ சிறு பருப்பு போட்டு இப்போ வெந்துருக்குறோம். இது கூட வந்து காய் போட்டுருவோம். இப்போ ஒரு எல்ஜி கட்டி ஒன்று போடுறோம். அதில் இப்போ பருப்பு அறுத்துக்கு எல்ஜி கட்டி ஒன்று போடுறோம். இது வந்து கல்யாண டிஃபன் சாம்பார். இதில் வந்து காய் போடுறோம். ஒரு 4 கிலோ பரங்கிக்காய், ஒரு 2 கிலோ சாம்பார் வெங்காயம், ஒரு 4 கிலோ கத்திரிக்காய், 2 கிலோ முருங்கைக்காய், வந்து குடமிளகா போன ஒரு 2 கிலோ கடமிளகா போடுவோம். அவ்வளோதான் இது காய். பருப்பு கூடயே போட்டு இந்த காய் நல்லா குழச்சி நல்லா நைஸாக வேக வச்சிடணும். எல்லாத்தையும் காய் பருப்பு எல்லாம் குழஞ்சி போயிடணும். அந்தளவுக்கு இதாக வைக்கணும். காய் போட்டுக்கிறோம். இப்போ அதில் 4 கிலோ கத்திரிக்காய், 4 கிலோ பரங்கிக்காய், ஒரு 2 கிலோ முருங்கைக்காய், ஒரு 2 கிலோ குடமிளகா, ஒரு 2 கிலோ சாம்பார் வெங்காயம் எல்லாம் போட்டு பருப்பு கூடயே போட்டு இதெல்லாம் குழச்சி எடுக்கணும். கல்யாண சாம்பாருக்கு ஒரு 1/2 வேக்காடு வந்துருச்சு. இன்னும் ஒரு 1/2 வேக்காடு வந்துச்சுன்னா நல்லா குழஞ்சிரும் பருப்பு. பாருங்க, 1/2 வேக்காடு வந்துருக்கு பருப்பு. ஊற்று ஊற்று ஊற்று. சாம்பார் இப்போ கல்யாண சாம்பார் இப்போ தாளிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 2 லிட்டர் ஆயில் ஊற்றுறோம். இப்போ ஒரு 100 கிராம் கடை போடுறோம். அதை உளுத்த பருப்பு, அது ஒரு 100 கிராம் அளவுக்கு உளுத்த பருப்பு போடுறோம் தாளிப்புக்கு. ஒரு 100 கிராம் அளவுக்கு வெந்தயம், உளுத்தம் பருப்பு 3 நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ வந்து ஜீரகம் போடுறோம். அது ஒரு 100 கிராம் அளவுக்கு. சோம்பு, அது ஒரு 100 கிராம் அளவுக்கு. வரமிளகா, குண்டு மிளகா தாளிப்பு போட்டால் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. வாசனை கருவேப்பிலை போடுறோம். ஒரு 4 கிலோ வெங்காயம், ஆமாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. சாம்பாருக்கு கல்யாண சாம்பாருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். ஒரு வந்து ஒரு 400 இஞ்சி 400 பூண்டு அந்த ஈகில் வந்து அடிச்சுட்டு அதை போடுறோம். அப்படியே ஒரு 4 கிலோ தக்காளி போடுறோம். கல்யாண சாம்பார் இந்த மெத்தட்லாம் நம்ம பண்ணுவோம். அளவு உப்பு போட்டுக்கிறோம். அப்படியே போடுறோம். மஞ்சத்தூள் ஒரு 150 கிராம் அளவுக்கு மஞ்சத்தூள் போடுறோம். இது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு மிளகாத்தூள் போடுறோம். ஒரு 1/2 கிலோ தனியாத்தூள் போடுறோம். தண்ணி ஊற்றி இந்த மசாலா கொதிக்கிற வேண்டியதான். கொதிக்க விட்டு பருப்போடு ஊற்ற வேண்டியதான். வந்ததுக்கப்புறம் இதில் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். அதில் மசாலா கொதிக்கிறதுக்கு. இந்த மசாலா கொதிக்கணும்.
இதில் எதுவுமே நம்ம போட மாட்டோம், காய் தான் எல்லா மசாலா எல்லாம் போட்டுக்கிறோம். மசாலா கொதிக்க விட்டு அப்படியே தூக்கி ஊற்ற வேண்டியதால் பாருங்க. பருப்பு ஒரு 3/4 அளவுக்கு வந்துச்சு, இன்னொரு 1/4 அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். காயெலாம் நல்லா வந்துருக்குது. மசாலா விட்டு கொதிக்க விடும்போது எல்லாம் கரெக்டாக காயெலாம் எல்லா காயும் சுத்தமாக வந்துடும். அப்பப்போ இது மாதிரி இடையில கிண்டி விடணும், இல்லைனா அடி உட்காரம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா தண்ணி அதிகமாக இல்லையா, திக்காக இருக்கிறனால வந்து தொக்குமாக இருக்கிறனால வந்து இது அடி உட்காரம். அதனால் அடிக்கடி கிண்டி விடணும். மசாலா நல்லா கொதிக்கணும். அந்த அதில் இருக்கிற அந்த மசாலாலாம் ஸ்மெல்லு, பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அதுலேயே பருப்பும் கரெக்டாக வெந்துடும். 2 ஊற்றணுமா அப்படியே பருப்பு வந்ததுக்கப்புறம் மசாலா கொதிக்க ஊற்றினாலும் சாம்பார் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கொதிச்சு வருது, ஆயில் வருது பாருங்க மசாலா அதுலேருந்து. அப்படியே ஊற்றலாமா? சாம்பார் பருப்பு வந்துருச்சு. இப்போ சாம்பாருக்கு மசாலா ஊற்றுறோம். அப்படியே பிடிச்சிக்கோ. பிடிச்சிப்பியா? 2 துணியாக பிடிச்சிக்கோ. மசாலா ஊற்றி கொதிச்சுட்டு வேணும். கொதி வந்து போச்சுன்னா பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த வச்சுருந்த மசாலாவுக்கும் அந்த பருப்பு தண்ணி எல்லாம் இவ்வளோ அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சாம்பார் செக் பண்ண வேண்டியதான். மேக்ஸிமம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். காரம் சப்போஸ் காரம் கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னா செக் பண்ணிட்டு காரமாக இருந்தால் வெல்லம் போட்டுக்கலாம். எல்லாம் வேண்டாம், சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இல்லை சாம்பார் வேலை முடிஞ்சிச்சு. மல்லி தலையை போடுறோம். நல்லா 2-3 கத்தா நல்லா வைட்டாக. அதான் போதும். அதுக்கு எலுமிச்சை தூள் ஒன்று போடுற மேலே. சாம்பார் முடிஞ்சுது. அப்படியே இருக்கட்டும். மேலும் இது மாதிரி சமையல் வீடியோ பார்க்குறதுக்கு கிராமத்தான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.